சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் இப்போ வந்து வெற்றிகரமாக வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில் இப்போ கமல் சார் வந்து லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலை முன்னிட்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே, அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன்ஸ், அங்கே இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே சரி, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறி விருந்து அப்படின்றத அவர் வந்து கொடுத்துருக்காரு. இதை பார்த்த ஃபேன்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே வந்து கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படின்ற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகநாயகன் கமலஹாசன் சார் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னும் போது அது எல்லாருக்குமே பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நார்மல் லஞ்சாக இருக்க போகிறது இல்லை, அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு லஞ்சாக இருக்க போகுது. அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதோட மெனு கார்டை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கீரனூர் மட்டன், தம் பிரியாணி, மட்டன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு, தென்னங்குருத்து பொரியல், நாகர்கோவில் அவியல், புதினா சாஸ், வெஜ் ஆம்லேட்டுன்னு சொல்லி இவங்களுக்காகவே ரொம்பவே பிரத்யேகமாக செய்யப்பட்ட உணவுகள்லாம் சொல்லி ரொம்பவே சூப்பராக பரிமாறியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக அங்கே கலந்துக்கிட்ட எல்லா ஆர்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன், இவங்க எல்லாருக்குமே இது வந்து சரிசமமாக வந்து உணவளிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அங்கே ரொம்பவே குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாமே செம்ம ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக வந்து அவங்க எல்லாமே கமலஹாசன் சாரை பார்த்ததே ஒரு ஹாப்பின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் கூட உட்காந்து சரிசமமாக சாப்பிடும் போது அது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மாயாக்கெலாம் வந்து கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படின்ற லெவலில் அவங்க ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை கமல் சார் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாருன்னு. பட் இருந்தாலும் கூட சூப்பராக பண்ணிருக்காரு அப்படின்னும் போது அது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஸ்மால் கிஃப்ட்ஸை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் கிடையாது. ஒரு ஞாபகார்த்தமான ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. பிக் பாஸில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்றதுக்காக கமலஹாசன் சார் கொடுத்துருக்காரு. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து டாப் 5ல் இருந்தவங்களுக்குலாம் வந்து கமல் சார் ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. மற்ற கண்டஸ்டன்ஸ்க்குமே கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கிஃப்ட்டுமே கொடுத்து அமைச்சிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ், பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.